ஹலோ கைஸ், உங்களுக்கு அண்டர் 10,000 பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் மொபைல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா 100% இது உங்களுக்கான வீடியோ தான். இன்னைக்கு நம்ம 10,000க்கும் குறைவான விலையில் பெஸ்ட்டான கேமரா, பேட்டரி, ப்ராசஸர், தென் டிஸ்பிளேன்னு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான 5 மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த சேனலில் உங்களுக்கான டெக் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இனிமேல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நாம Realme P3 Lite 5G இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இதில் 6.67 இன்ச் IPS LCD டிஸ்பிளே பஞ்ச் ஹோல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்தவரையிலும் MediaTek Dimensity 6300 கொடுத்துருக்காங்க. தென் 6000 mAh பேட்டரியும் அதை ஃபில் பண்ண 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சார்ஜரை பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அது பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். மற்றபடி பிரைமரி மெயின் கேமரா அப்படிங்கிறது 32 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல்லையும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. தென் இதில் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான பேட்டரி, தென் டீசெண்டான கேமரா வேணும்னா இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைலை பெஸ்ட் சாய்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போது 10,000க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது Moto G35 5G மொபைல் தான். இதுலேயும் 6.72 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LTPS LCD டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் பஞ்ச் ஹோல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு வர Unisoc T760 கொடுத்துருக்காங்க. அப் டு 2.2 GHz வரையிலும் பர்ஃபார்ம் பண்ணும். கேமராவை பொறுத்தவரை 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய பிரைமரி கேமராவும், ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே 5000 mAh பேட்டரியும் அதை ஃபில் பண்ண ஜஸ்ட் 20 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படிங்கிறதும் இருக்குது. தென் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க, தென் கேமராவுக்கும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். இந்த மொபைலை பொறுத்தவரையிலும் ஃப்ளிப்கார்ட்டில் 10,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக நம்ம Poco M7 5G இந்த மொபைலுடைய ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் 6.88 இன்ச் LCD டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஜஸ்ட் ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் Snapdragon 4th Gen 2 ப்ராசஸர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கிளாக் ஸ்பீடும் ஜஸ்ட் 2.2 GHz தான். நார்மல் யூஸ்க்கு பெட்டராக இருக்கும். அதாவது மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மொபைல் ஜஸ்ட் ஓகேவாக இருக்கும். கேமரான்னு வர 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இங்கே பேட்டரியை பொறுத்தவரையிலும் 5160 mAh கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ண 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நீங்கள் ரெட்மி யூஸராக இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி போக்கோ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் 9,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் சாம்சங் யூஸருக்காக F06 5G அப்படிங்கிற மொபைல் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பட் இதில் ஓன் ப்ராசஸர் அப்படிங்கிறது சாம்சங் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக MediaTek உடைய Dimensity 6300 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் தான். கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் இது ரெண்டுக்குமே இந்த ப்ராசஸர் பெஸ்ட்டாகவே இருக்கும். மற்றபடி டிஸ்பிளே அப்படின்னு பார்க்க 6.7 இன்ச் PLS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது ஜஸ்ட் 90 Hz தான். இந்த பட்ஜெட்டில் இதுதான் கொஞ்சம் கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி டிஸ்பிளேவை பொறுத்தவரையிலும் வாட்டர் ட்ராப் நாச் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஜஸ்ட் இந்த பட்ஜெட்டில் ஓகேவாக தான் இருக்குது. சேம் டைம் கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா ப்ளஸ் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுவும் ஜஸ்ட் ஓகே தான். இங்கே பேட்டரியும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காங்க. அதாவது 5000 mAh பேட்டரி 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மொபைல் ரொம்பவே பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ சாம்சங் யூஸர் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலும் ஃப்ளிப்கார்ட்டில் ஜஸ்ட் 9,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நாம லாஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் உங்களுக்கு ஒன் டைம் யூஸ் தான். அதாவது ஃபியூச்சரில் ஏதாவது இந்த மொபைலில் பிரச்சனை வந்தது அப்படின்னா ஸ்பேர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதை மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பட் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது இந்த மொபைல் நல்ல மொபைல் தான். இந்த Acer Super ZX 5G மொபைலை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்னு பார்க்க 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே IPS LCD பேனலில் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இதில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறதும் இருக்குது. பஞ்ச் ஹோல் டிசைன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்தவரையிலும் இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கவும் Dimensity 6300 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும். தென் கேமராவை பொறுத்தவரையிலும் 64 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரியை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ண 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த மொபைலை பொறுத்தவரையிலும் கேமிங், கேமரா அண்ட் டிஸ்பிளேக்கு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைலும் ஃப்ளிப்கார்ட்டில் பிலோ 10,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்த இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஃபேவரட்டான மொபைல் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே சமயம் இனி வரக்கூடிய வீடியோஸில் இந்த மாதிரியான பட்ஜெட் வைஸ் பெஸ்ட்டான கலெக்ஷன் எது, இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் வைஸ் தனித்தனியான லிஸ்ட் அப்படிங்கிறது இனிமேல் இந்த சேனலில் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் அனைத்து விதமான டெக் அப்டேட்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.